சகோதரர்களே, உலகெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் நாம் இறுதி நாளை நோக்கி கொஞ்சம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது இறுதி நாள் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்ட தந்த அடையாளங்கள் சற்றேறத்தாழ எல்லாம் நெருங்கிவிட்டது என்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் முதலாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ், வெளியூரிலிருந்து வருவதை போன்று ஒரு மனிதர் வந்தார். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸினுடைய நீண்ட தொடரினுடைய சுருக்கம் அது. வெளியூரிலிருந்து வரக்கூடிய எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒருவர் வந்தார். ஆனால் அவருடைய முகத்திலே பயண களைப்போ அசதியோ தெரியவில்லை. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேராக முட்டை மடக்கி 2 முட்டுகளும் நெருக்கமாக இருப்பது போன்று அமர்ந்து கொண்டு, வமல் இஸ்லாமு யா ரசூலல்லாஹ், வமல் ஈமானு யா ரசூலல்லாஹ், வமல் இஹ்சானு யா ரசூலல்லாஹ் என்றெல்லாம் தொடர்ந்து கேள்விகள் கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானையும் இஸ்லாத்தையும் இஹ்சானையும் பற்றி அவர்களுக்கு பதில் சொன்ன பொழுது, சரியாக சொன்னீர்கள் என்று ரசூல் சொல்வதையே சரி வைக்கக்கூடிய அளவிற்கு வெளியூரிலிருந்து தொலை தூரத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே சரி வைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அறிவும் ஞானமும் ஆற்றலும் பெற்றவரா என்று நாங்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அடுத்து அவர் கேட்டார், நபியே, கியாமத் எப்பொழுது வரும்? உலகம் எப்பொழுது அழியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேள்வி கேட்கப்படுபவரை விட மல் மஸ்ஊலு அன்ஹா பிஆலம மினஸ் ஸாயில், கேள்வி கேட்பவரை விட கேள்வி கேட்கப்படுபவர் அது விஷயத்தில் மிகவும் அறிந்தவர் அல்ல. உங்கள் அளவுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. உங்க அளவுக்கு எனக்கு தெரியாது. வமா அலாமாத்துஹா என்றால் அதனுடைய அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சில அடையாளங்களை சொன்னார்கள். அந்த அடையாளங்களில் ஒன்று யஜூஜ் மஅஜூஜ் வருவது, சமூகத்திலே வட்டியும் குடியும் விபச்சாரமும் பகிரங்கமாக யாரும் அதை தவறு என்று சொல்லுகிற அளவிற்கு சாதாரணமாக நடைமுறைப்படுத்தப்படுவது, குழந்தைகள் பெற்றவர்களுக்கு எஜமானர்களாக மாறுவது, இப்படி தொடர்ந்து பருவநிலை மாற்றம், கடைசியாக கஅபா இடிக்கப்படும், அப்புறம் தஜ்ஜால் வர்றது, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, இப்படி பெரிய அடையாளங்களையும் சின்ன அடையாளங்களையும் பரவலாக ஏறத்தாழ ஒரு 40 அடையாளங்களை சொன்னார்கள். போனதுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நபியே, உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு நீங்க சொல்றது சரின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பூமியில ஒருத்தன் சொல்றதுக்கு உண்டான ஆற்றலும் அறிவும் பெற்றிருக்கிறானா, அது யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை படிப்பித்து தருவதற்காக வேண்டி என்னிடத்திலே கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைத்தார் என்று அந்த ஹதீஸ் தொடர்ந்து போகிறது. 2 தினங்களுக்கு முன்னால் பிபிசியிலே வந்த ஒரு செய்தி, உலகத்தினுடைய அனைத்து விஞ்ஞானத்தினுடைய மூளையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஸ்டீவ் ஹாக்கின்ஸ் என்பவர் ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்கிறார். இந்த பூமிக்கு இன்னும் 100 ஆண்டுகள் மட்டுமே ஏறத்தாழ ஆயுள் இருக்கும். 100 ஆண்டுகள் மட்டுமே ஏறத்தாழ ஆயுள் இருக்கும். இதுவரைக்கும் அவர் சொன்ன எல்லா செய்திகளையும் எந்த விஞ்ஞானிகளாலும் மறுப்பு சொல்ல முடியவில்லை. உலகத்தினுடைய விஞ்ஞானிகளுடைய முதல் தர பட்டியலிலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய கை கால் எல்லாம் ஊனமாக இருக்கும், மூளை மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கும் என்பதெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் கல்லூரி இளைஞர்களுக்கும் நன்றாகவே தெரியும்.
அவர் சொல்கிறார், இன்னும் 100 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பூமி மனிதர்களுடைய கையில் இருக்கும், ஒரு வேற்று கிரகவாசிகளுடைய கையில் இந்த பூமி போக போகிறது என்பதை யஜூஜ் மஜூஜினுடைய வருகையை மறைமுகமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை நவீன காலத்தினுடைய விஞ்ஞான தளபதி உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நாம் எப்படி கியாமத்து நம்மை நோக்கி வருகிறதா அல்லது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா தெரியாது. உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டிய கட்டம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பித்து விட்டால் தௌபா அங்கீகரிக்கப்படாது. அதுக்கு பின்னால உட்கார்ந்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மையா போச்சு, கியாமத் நாள் வருது, சூரியன் 3 நாளைக்கு இருட்டாயிரும் பூமி, சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும், அதுக்கு பின்னால அல்லாஹ் 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 அல்லாஹ்னு உட்கார்ந்து கதறினா மன்னிப்பு கிடையாது என்று சொன்னார்கள் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் உலகமே ஒன்றிணைந்து பருவநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது என்று பெரிய ஆராய்ச்சியை நடத்தினான். அமெரிக்காக்காரன் தான் கூட்டினான். 14 டிகிரியை விட அதிகமாக வெப்பத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொன்னான். நம்ம மோடி போய் கெஞ்சினார், கூட 2 டிகிரி தந்துருங்களேன் எங்களுக்கு, 16 டிகிரி அளவுக்கு. டெல்லியில பெட்ரோல் டீசல் கார்களுக்கெல்லாம் தடை செய்தார்களே, அதனுடைய வெளிப்பாடு அது. ஒரு 2 டிகிரி கூட்டிக்கிறோம், சரி 2 டிகிரி வேண்டாம் நீ கூட்டிக்கோ அப்படின்னா. ஆனால் அமெரிக்கா எத்தனை டிகிரி அளவிற்கு வெப்பத்தை வெளியிட வேண்டும் என்று உலக நாடுகள் யாரும் கேட்கவில்லை. பருவநிலை மாற்றம் ஒரு பெரிய ஆபத்தை உலகத்திற்கு தரும் என்று நான் ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஜும்மா பயான்லயே சொல்லி இருக்கிறேன். பருவநிலை மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். 2010 கேபன்ஹேகனிலே கூடிய 154 நாடுகள் உலகத்தை கேட்டுக்கொண்டது, இனிமேல் வேண்டாம் அணு ஆயுதம், வேண்டாம் வெப்பத்தை வெளியிட வேண்டாம், அணு உலைகள் வேண்டாம். அப்படி வெளியிட்டால் மாலத்தீவு கடலினுடைய அடி ஆழத்திலே தன்னுடைய மந்திரி சபையை கூட்டி உலகத்தை கேட்டுக்கொண்டது, இனிமேல் அட்லாண்டிக் பெருங்கடலிலே உருகி கொண்டிருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகி கடலினுடைய அடி ஒரு மட்டம் உயர்ந்தால் மாலத்தீவு என்கிற நாடு இல்லாமல் போய்விடும். நேபாளம் என்கிற நம்முடைய அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மதவாத நாடு என்று எல்லோரும் பறைசாற்றப்பட்டு இன்றைக்கு நாங்கள் மதச்சார்பற்ற நாடு என்று உலகத்திற்கு முன்னால் தைரியமாக முதுகு வரைக்காமல் சொன்ன நேபாளம், காட்மாண்டு அதனுடைய தலைநகர், இமயமலையினுடைய உச்சியிலே போய் அவர்கள் தங்களுடைய மந்திரி சபையை கூட்டி உலகத்திலே கேட்டுக்கொண்டார்கள், வேண்டாம் இனி அணு ஆயுதம் வேண்டாம், வெப்பமயமாக்க வேண்டாம், பருவநிலை மாற்றம் வந்தால் நேபாளம் என்கிற ஒரு நாடு இருக்காது. விஞ்ஞானம் சொல்கிறது இன்னும் 100 ஆண்டுகளில் ஆஸ்திரேலியா என்கிற ஒரு நாடு இருக்காது. கடல் மட்டம் உயர ஆரம்பித்தால் நாம் செய்திகளில் படித்துக் கொண்டிருக்கிறோம், பனிப்பாறைகள் உருக ஆரம்பித்து விட்டது. உருக ஆரம்பித்து கடல் மட்டம் உயர ஆரம்பித்து விட்டால் ஆஸ்திரேலியா என்கிற ஒரு நாடு இருக்காது. இன்றைக்கு உலகத்தினுடைய சுற்றுலா தலங்களாக மக்களால் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நியூசிலாந்து, ஹவாய் போன்ற தீவுகள் உலகத்தில் இருக்காது என்றெல்லாம் விஞ்ஞானம் சொல்கிறது. அந்த பருவநிலை மாற்றமும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி இந்த உலகத்தை அழிவினுடைய பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் வடகொரியா ஹைட்ரஜன் குண்டை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அப்படிதானா இல்லையா? ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி மீண்டும் அழைத்து செல்கிறது, வேறொரு புதிய ஆபத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தினுடைய அழிவு என்பது மனிதன் தங்களுடைய கரங்களால் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை நோக்கித்தான் அது நெருங்கி வரும் என்று சொன்னார்கள். ஒருவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி புதிய யுக்திகளை, தந்திரங்களை, கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து தன்னை வல்லாதிக்க சக்தியாக மாற்றிக்கொண்டு தான் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று அவன் நினைக்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நான் இருக்கிறேன் உலகை ஆள்வதற்கு. உன்கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் உலகத்தை ஆள முடியுமா? ஹைட்ரஜன் குண்டு இருந்தால் நீ உலகத்தை ஆள முடியுமா? நைட்ரஜன் இருந்தால் நீ உலகத்தை ஆள முடியுமா? எல்லாம் என்னுடைய கையில் இருக்கிறது என்பது நீ எதை கண்டுபிடித்து வல்லாதிக்க சக்தியாக மாற துடிக்கிறாயோ, உன்னை கட்டுப்படுத்துவதற்கு உன்னுடைய கண்டுபிடிப்புகளையே நேரெதிர்மறையாக
உனக்கு எதிராக சாட்டுவான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற வரலாற்று நிகழ்ச்சி. இப்ப நாம சிந்திக்க வேண்டியது, வடகொரியா அழியுதா, ஆஸ்திரேலியா அழியுதா, காட்மண்டு இல்லாம போகுதா, மாலத்தீவு இல்லாம போகுதா, இல்ல நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய அடுத்த கட்டம் என்ன? இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஅபா தகர்க்கப்படும். எந்த கஅபத்துல்லாஹி முஸல்லி லில்லாஹி தஆலா மௌமூமன் இலா கஅபத்தி ஷரீஃபா என்று நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி கஅபாவை முன்னோக்கி தொழுகிறோம் என்று நியத்து வைக்கிறோமோ அந்த கஅபா தகர்க்கப்படும். கஅபாவினுடைய தகர்ப்பு எப்படி இருக்கும் என்பதையும் சொன்னார்கள். முதலில் ஏறி கஅபாவை தகர்க்கக்கூடிய, ஏற்கனவே வந்தாரா இல்லையா முஹம்மது ஆமிர், முதலில் ஏறி பாபரி மஸ்ஜிதிலே டூமிலே கை வைத்தவர். இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் நடக்கிற கஅபாவை தகர்க்கக்கூடியவனுடைய உருவ அமைப்பையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவனுடைய கால் நம்ம பாதம்லாம் முன்னால் இருக்குது, அவனுடைய பாதம் பின்னால் இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்டு சொன்னாங்க. மக்காவிலிருந்து ஜித்தா வரைக்கும் கொஞ்சம் பேர் அணிவகுத்து நிற்பார்கள். கஅபாவினுடைய கற்கள் அப்படியே பாஸ் பண்ணி ஜித்தாவினுடைய கடலில் எறியப்படும் என்பதையும் இந்த சமூகத்திற்கு தெளிவாக சொன்னார்கள். ஏன் தெரியுமா? முன்னறிவிப்பு செய்தி. இந்த சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும், இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த சமூகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் வருகிற பொழுது இந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும், இதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னார்கள். ஆனால் நாம் ஜும்மா பயான்களிலே வாய்களிலே பேசுவதை தவிர இந்த சமூகத்தில் என்ன மாற்றத்தை கண்டு விட்டோம்? இதுல பேசுறோம் நம்ம, இது கியாமத்துடைய அடையாளம், இது ரசூலுல்லாஹ் சொன்னது, இது குர்ஆன் சொன்னது, இது ஹதீஸில் இருக்கிறது. வாய்களிலே பேசுவதை தவிர இந்த சமூகம் அந்த எச்சரிக்கையை தன்னுடைய மனதிலே வைத்து, மூளையிலே வைத்து, நம்முடைய பாதை இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாதையை வகுக்கிற வழிகாட்டுதல் இந்த சமூகத்திற்கு இல்லையே. அப்படிதானா இல்லையா? இந்த சமூகத்திற்கு அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் இல்லை. இருந்தாலும் இந்த சமூகம் அதை பின்பற்றுவதாகவும் இல்லை. அமெரிக்காவும் ஈரானும் ஒன்னாயிருச்சு. அமெரிக்காவும் பொருளாதார தடைய நீக்கியாச்சு. ஏன் ஒன்னாச்சு இப்படிங்கிறதுக்கு பின்னால நிறைய செய்திகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வரும் இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஏன் ISIS என்கிற ஒரு அமைப்பு ஈராக்கை தாக்குகிறது, சிரியாவை தாக்குகிறது, பல்வேறு நாடுகளிலே தாக்குதல் நடத்த போகிறது, இந்தியாவிற்கு வரப்போகிறது என்று மத்திய பிரதேசத்திலே 15,000 இந்து சேனா தர்மசேனா என்கிற ஒரு ராணுவத்தையும் மீடியாக்கள் உருவாக்கி விட்டது. இந்தியாவில் இருக்கிற ராணுவம் போதாதான், இந்து தர்ம சேனா என்கிற 15,000 படை வீரர்களை கொண்ட ஒரு இந்து ராணுவம் ரெடி ஆயிருச்சான். எதுக்கு? ISIS எதிர்க்கிறதுக்கு. இதையும் மீடியாக்கள் மிக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய ராணுவத்தினுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடுகிறோம் என்கிற வெட்கம் அவர்களுக்கு இல்லை. ISIS எதிர்ப்பதற்கு மத்திய பிரதேசத்திலே 15,000 படைகளை கொண்ட ஒரு இந்து ராணுவம் ஒரு சாமியாரின் தலைமையிலே தயாராகி கொண்டிருக்கிறது என்று பெருமையோடு எழுதி கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த ISIS? ஏன் ஈரானை மட்டும் தாக்குறதே இல்லை? முஸ்லிம் சமூகம் யோசிக்க வேண்டும். அடுத்து பொருளாதார தடை நீக்கப்பட்டு விட்டது. அமெரிக்காவும் ஈரானும் கைகோர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்த நகர்வு என்பது சவுதி அரேபியாவை நோக்கி. ஒருவேளை இந்த நகர்வு கூட நாம் அனுமானிக்க முடிகிறது, இந்த நகர்வு கூட கஅபத்துல்லாவை கைப்பற்றுவதற்காக வேண்டியாக இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக செய்த விஷயம் இது. அதனால நம்ம ஓரளவு நெருங்கிட்டோம் நினைக்கிறோம், ஓரளவு கியாமத்தை நெருங்கிட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? கியாமத்தே வராதேன்னு போராட்டம் நடத்த முடியுமா? ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமா? நாம என்ன செய்யணும்? முத்தகீன்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணலாமா? ஒன்றும் இல்லை, நம்ம முஸ்லீமா வாழ்ந்துட்டு போயிடணும். நாம முஸ்லிமா வாழ்ந்துட்டு போயிடும். உதுகுலு ஃபீ ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்கு பரிபூர்ணமாக வந்து விடுங்கள். பேரழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். மறுமையில் மூமின்களாக எழுப்பப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த முயற்சி தான் இப்ப நம்ம செய்ய வேண்டிய முயற்சி. நாம போய் பருவநிலை மாற்றத்தை மாற்றக்கூடிய ஆற்றலும் சக்தியும் நமக்கு கிடையாது.
ஹைட்ரஜன் குண்டுகளில் இருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் நமக்கு கிடையாது. ஆனால் அதையெல்லாம் விட இவை எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த ஆற்றலுடைய அனைத்து வல்லாதிக்க சக்திகளையும் தன்னுடைய சக்திக்கு கீழே வைத்திருக்கிற அல்லாஹ்வோடு ஒரு நேரடி தொடர்பு கொள்ள முடிகிற ஆற்றல் உலகத்தில் மூமின்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்கள் நாம். அவ்வளவு பெரிய ஆற்றல் வடகொரியாவிற்கு இருக்கிறதா, அமெரிக்காவிற்கு இருக்கிறதா, ஈரானிய ஷியாக்களுக்கு இருக்கிறதா, பௌத்தர்களுக்கு இருக்கிறதா, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதா, யூதர்களுக்கு இருக்கிறதா? இல்லை இல்லை சகோதரர்களே, உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தியான அல்லாஹ்வோடு நேரடி தொடர்பு வைத்து அவனுடைய உதவியை வாங்கக்கூடிய சக்தி என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தோடு ஒரு தொடர்பு வைக்கணும். பரிபூர்ணமா உள்ள வந்துடணும். பரிபூர்ணமா உள்ள வந்துடணும். நீதி வைங்களா இன்ஷா அல்லாஹ். சும்மா இந்த வரலாற்று சம்பவங்களை பல பத்திரிகைகளிலிருந்து எடுத்து படித்து ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உரை என்றில்லாமல் நம்முடைய உள்ளத்திலே ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்தி இன்ஷா அல்லாஹ் முத்தகீன்களுடைய பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு உரையாக அமைந்தால் உங்களுக்கும் எனக்கும் இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே ஈடேற்று. இப்போ நம்ம இப்படி ஒரு பேரழிவு உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய பேரழிவு இந்த சமூகத்தை எப்படி இல்லாம அழிக்க பார்த்தா இப்ப இருந்தில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய காலங்களிலிருந்தே இந்த சமூகத்தை பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கி அழிக்க பார்த்தார்கள். இந்த சமூகம் என்ன தெரியுமா? 10 பேர் இருந்தாலும் அவன்கிட்ட ஈமான் இருந்துச்சுன்னா அவன் தன்னுடைய ஈமானை விட்டு கொடுக்கவே மாட்டான். அது இந்த முஸ்லிம்களுடைய மூமின்களுடைய இயல்பு. எதிர்த்து அவனை வீழ்த்துவது கடினம் என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஸ்பெயின் 800 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிற வரலாறுலாம் தெரியும். அதனுடைய தலைநகர் கார்டோபா. ஸ்பெயினுடைய தலைநகர் இருக்கிறதே கார்டோபா. அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. இன்றைக்கும் கூட இடிக்கப்பட்ட ட்வின் டவரிலே ஒபாமா ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி அனுமதி கொடுத்தார். அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதிற்கு உலக முஸ்லிம்கள், அதாவது சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், வரலாறு படித்த முஸ்லிம்கள் அந்த மஸ்ஜிதுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா? நம்ம என்ன வச்சிருப்போம்? முஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல், ஷாவுல் ஹமீது ஆண்டவர் பள்ளிவாசல். இல்ல நம்ம மூதாதையர்கள் யாராவது இருந்தாச்சுன்னா அந்த பள்ளிவாசலுடைய பேரை வச்சிருப்போம். அமெரிக்காவில் ட்வின் டவர் இடிக்கப்பட்டதற்கு பின்னால் ஒபாமா அனுமதி அளித்த அந்த இடத்திலே பள்ளிவாசலை கட்டிவிட்டு உலக முஸ்லிம்களுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வை போத்தியப்படுத்த வேண்டும், உணர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சமீபத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அமெரிக்க முஸ்லிம்கள் அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் வைத்தார்கள் கார்டோபா மஸ்ஜித். அந்த பள்ளிக்கு பேர் என்னது? கார்டோபா மாஸ்க். ஏன் தெரியுமா? இந்த கார்டோபாங்கிறது தான் உலகத்தையே ஒரு காலத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு யூனிவர்சிட்டி. அறிவின் மூலம் உலகத்திற்கு வழிகாட்டிய சமுதாயம் இந்த சமூகம் என்பதை மீண்டும் உணர்த்தி காட்டுவதற்காக வேண்டி அந்த பள்ளிவாசலுக்கு அந்த பெயரை வைத்தார்கள். அட முட்டாள் முஸ்லிம் சமூகமே, நீ விழித்துக் கொள்ள வேண்டாமா? நீ உணர்வு பெற வேண்டாமா? நீ இந்த உலகத்திற்கே வழிகாட்டியவன் என்பதை நமக்கு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கார்டோபாங்கிறது ஒரு சின்ன பகுதி தான். ஸ்பெயினை சுத்தி அடிச்சுட்டான். ஏறத்தாழ 250 ஆண்டுகால அஜெண்டா. அவன் சும்மா நம்மள மாதிரி இல்லை, ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு உடனே ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தானே நம்முடைய கனவு. நம்ம கனவு அப்படித்தானே? ஏன் இவ்வளவு நாள் இவன் என்ன செய்துட்டு இருக்கான்? இவ்வளவு நாள் தமுக என்ன செய்துட்டு இருக்கான்? இவ்வளவு நாள் பாப்புலர் ஃப்ரண்ட் என்ன செய்துட்டு இருக்கான்? இவ்வளவு நாள் முஸ்லிம் லீக் என்ன செய்துட்டு இருக்கான்? கேள்வி கேட்பது மட்டும்தான் நம்முடைய பணி. இன்னைக்கு இயக்க ஆரம்பிச்சு நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிடணும், அதுதான் நம்முடைய எண்ணம். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. 250 ஆண்டு கால அஜெண்டா, ஒரு திட்டம் போட்ட 1925 போட்ட திட்டம் 2015 முடிஞ்சிருச்சா இல்லையா? ஒரு 100 ஆண்டு கால திட்டம் 2015 சாதிச்சுட்டான். நம்ம எப்ப திட்டம் போட ஆரம்பிச்சோம்? 92க்கு பின்னால போட்ட திட்டங்களை அடைகிறதுக்கு முன்னால நம்ம பல்வேறு பிரிவுகளா பிரிஞ்சு செதஞ்சு போனோமே தவிர இன்னும் அந்த திட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வலுவான கட்டமைப்பு சமூகத்தில் இல்லை. 250 ஆண்டு கால திட்டம் எத்தனை தலைமுறை வந்திருக்கும்? குறைஞ்சது ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்றவங்க இருந்தாலும் கூட ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை அப்படித்தானே? ஸ்பெயின்ல இருந்து
முஸ்லிம்களை துடைத்து எறிய வேண்டும் என்கிற திட்டம் 3 தலைமுறையாக அதே நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அதே நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். கொண்ட கொள்கை என்னது? ஸ்பெயினை முஸ்லிம்கள்ட்ட இருந்து மீட்கணுங்கிறது. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்க. இருக்கக்கூடிய பெரியவர்கள் கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி போய் பாருங்க. ஆரம்பத்தில் ஒரு அமைப்புக்கு ஆதரவு கொடுத்திருப்போம், அதுக்கு பின்னால அவன் சரியில்லை இவன், அதுக்கு பின்னால இது சரியில்லை அது, இப்படிதானா இல்லையா? நம்ம தான் எத்தனை தடம் மாறிவிட்டோம். சமகாலத்தில் ஒரு 25 வருஷம் வச்சுக்கோங்களேன். இந்த 25 வருஷத்துல யாரையெல்லாம் ஆதரிச்சிருக்கோம், யாரையெல்லாம் எதிர்த்திருக்கோம், கொஞ்சம் அப்படியே கற்பனையில கொண்டு வந்து பாருங்க. இன்னும் கூட முஸ்லிம் சமூகம், இன்னும் கூட முஸ்லிம் சமூகம், இந்திய அளவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் ஒவ்வொரு மாநிலத்திலும் தாங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவான சிந்தனைக்கு வரவில்லை. அப்படிதானா இல்லையா? இன்னும் கூட அடுத்த சட்டசபை எலெக்ஷன்ல முஸ்லிம்கள் என்ன தீர்மானிக்க வேண்டும் என்கிற தெளிவான தீர்மானமும் முஸ்லிம் சமூகத்திடத்திலே இல்லை. ஆனா நம்ம எதிரி நம்மளை வெளியே தொடச்சி வெளியே தள்ளணும்னு நினைக்கிறானே, அவனுடைய திட்டம் எத்தனை வருஷமா இருந்திருக்கு? 250 வருஷமா. தாத்தா மகன் பேரன், அவனுடைய பூட்டம் தான், பேரனுடைய மகன்தான் ஸ்பெயினை கைப்பற்றினது. ஒரு 50 வருஷத்துல ஸ்பெயினில் உள்ள எல்லா பகுதியையும் நெருங்கி வந்துட்டான். 50 வருஷத்துல ஸ்பெயினில் உள்ள எல்லா ஏரியாவையும் கைப்பற்றிட்டான். இந்த கார்டோவா அப்படிங்கிற இந்த பகுதி இருக்குது, இதை பிடிக்கிறதுக்கு மட்டும் ஏறத்தாழ 200 ஆண்டுகள் தேவைப்பட்டது. இந்த கார்டோவாங்கிற ஒரு குமரி மாவட்ட அளவுக்கு தான் இருக்கும். அந்த பகுதியை மட்டும் பிடிக்கிறதுக்கு ஏறத்தாழ எவ்வளவு நாள் ஆச்சு? 200 வருஷம் தேவைப்பட்டது. வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பாருங்க. இந்த 200 வருஷமும் 3 தலைமுறையும் அவன் அடிச்சுக்கிட்டே இருந்தான், இவன் போராடிக்கிட்டே இருந்தான். அவனால இந்த சின்ன பகுதியை மீட்கவே முடியல. ஏன் தெரியுமா? ஆலிம்கள் நிறைந்திருந்த பகுதி அது. யாரு? ஆலிம்களும் அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் நிறைந்த பகுதி அது. அதனால பாமர மக்கள் இருக்கிற பகுதியெல்லாம் வேகமா கைப்பற்றிட்டான். இந்த இடத்துக்கு வந்தான், முடியவே முடியல. அப்புறம் யோசிச்சான். ஏன்னா சாதாரணமா இருக்கிறவனை விட கொஞ்சம் மார்க்க பற்று இருக்கிறவன்ட்ட ஈமான் கொஞ்சம் அதிகமா தானே இருக்கும். குஜராத்தில் வந்து குத்துபுத்தீன் கையெடுத்து கும்பிட்டது மாதிரி கலாச்சார பள்ளிக்கு சாதாரணமாக ஜும்மாவுக்கு வரக்கூடிய ஒரு இளைஞன் கையெடுத்து கும்பிடுவானா? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா கையெடுத்து கும்பிடுவோமா? சங்க பரிவார கும்பல் ஆயுதங்களோடு வந்து ஷஹீதனுடைய ஒரு வேட்கையோடு முன்னால் நிற்கிற பொழுது நம்ம களிமா சொல்லுவோமா, இல்ல அவன்கிட்ட கையெடுத்து உயிர் பிச்சை கேட்போமா? குத்துபித்தினுடைய நிலைமை வேறு, நம்முடைய நிலைமை வேறு. அப்படிதானே? அவன் நம்மள்ட்ட உயிர் பிச்சை கேட்க வேண்டியிருக்கும், வர்றவன் நம்மள்ட்ட உயிர் பிச்சை கேட்க வேண்டியிருக்கும். அந்த சூழல் வேறு, இந்த சூழல் வேறு. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஈமானை நமக்கு தந்தருள் புரிவானாக. சாதாரணமா இருக்கிறவனை விட கொஞ்சம் மார்க்கப்பட்டு இருக்கிறவன் கொஞ்சம் ஈமான் அதிகரிக்கும். அப்ப பார்த்தான், இப்ப இந்த கார்டோவாவை எப்படி வீழ்த்துறது? இவனை அடிச்சு வீழ்த்த முடியாது, கொஞ்சம் பேரு தான், ஒரு சின்ன பகுதி தான். ஆனா ஒவ்வொருத்தனும் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இந்த பகுதியை நம்மளால கைப்பற்றவே முடியாதுன்னு தீர்மானிச்சவன் உள்ள புகுந்தான். உள்ள புகுந்துட்டு வாத பிரதிவாதங்களை உருவாக்கினான். ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்துச்சு அவங்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமைகள். அதை கொஞ்சம் பலப்படுத்தினான். பலப்படுத்தின உடனே ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்கு. இவன் உட்கார்ந்து குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து போட்டு வாத பிரதிவாதம் பண்ண ஆரம்பிச்சான். பொதுவாக இந்த அறிஞர்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும். அப்படிதானா? நான் பெரிய ஆலிம் சாவா, அவர் பெரிய ஆலிம் சாவா. இதுல வந்து ஷைத்தான் அதனால தானே கெட்டு போனான். ஷைத்தானுக்கு இருக்க அறிவு துனியாவில் வேற யாருக்காவது இருக்கா? இல்ல மலாய்க்கத்துமார்கள் தான் யாருக்காவது இருக்கா? அவனுக்கு என்ன வந்துச்சு? ஒரு சின்ன ஈகோ. என்ன மண்ணால படிச்ச மனுஷனுக்கு என்ன சுஜூது பண்ண சொல்ற, நான் நெருப்பால படைக்கப்பட்டவங்கிற ஒரு ஈகோ தான் கியாமத்து நாள் வரைக்கும் அவனை லஅனத்துல்லாஹின்னு சொல்ல வச்சது. அறிஞர்களுக்கு கொஞ்சம் பெரும்பாலும் அது இருக்கும். மற்றவர்களை எல்லாம் விமர்சித்து தன்னை பெரிதாக காட்டிக்கொள்வது. அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாக்கணும். இந்த ஈகோ என்ன ஆச்சுன்னு சொன்னா, சமூகம் சார்ந்திருக்கிற பிற பிரச்சனைகளை விட
சமூகத்திற்கு உள்ளே இருந்து யார் இந்த விஷயத்திலே வெற்றி பெறுவது என்கிற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள். அவன் உட்கார்ந்து ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சான். சண்டை அது நடக்கட்டும்டா, இதுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார்கள். வாத பிரதிவாதங்கள். மக்களுடைய கவனம் எல்லாம் இங்கே திரும்பியது. யார் ஜெயிப்பது? இப்பொழுது நம்முடைய சிந்தனை எல்லாம் எங்கே இருக்கிறது? ஷிர்க் ஒழிப்பு மாநாடு வெற்றி பெறுமா, அல்லது சுன்னத்து ஜமாஅத் வெற்றி பெறுமா, அல்லது கோவையில் நடந்த மாநாடு ஜாக்கினுடைய மாநாடு வெற்றி பெறுமா? நம்முடைய கவனங்கள் இங்கே வருகிறதா இல்லையா? நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ரோஹித் வெமுல்லாக்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை முஸ்லிம் அல்லாதவர்கள் சொல்கிற பொழுது கூட அவர்களும் தற்கொலையை நோக்கித்தான் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மோசமான சூழ்நிலை இந்த சமூகத்தை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற பொழுது முஸ்லிம் சமூகத்தினுடைய சிந்தனை என்ன? நல்லா யோசிக்கணும். கார்டோபாவுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை கண்டுகொள்ளாமல் இந்த சமூகத்திற்கு உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இதெல்லாம் பெரும்பாலான இளைஞர்களுடைய சிந்தனை, பெரியவர்களுடைய சிந்தனை. நமக்கு மத்தியில வாத பிரதிவாதம். ஷிர்க மாநாடு போட்டு ஒழிக்கிறதா, இல்ல திருமுனை பிரச்சாரம் பண்ணி ஒழிக்கிறதா, இல்ல அவங்கவுங்க வீட்டுல போய் ஒழிக்கிறதா? நம்ம கேள்வி கேட்கிறோம். அவர்கள் உங்களுடைய அடிமடியிலே கை வைத்து விட்டோம் என்று பயப்படுகிறீர்களா? அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இப்படி மோதல் முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலே மிக கேவலமான வார்த்தைகள், மிக தரம் கெட்ட வார்த்தைகள் முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல். சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதெல்லாம் இப்ப சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அதை பாரு. கார்டோபாவினுடைய ஆலிம்கள் எங்க ஜின்ஸ் தான், எங்க சமூகம் தான், அதை வெட்கப்பட்டு சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்க ஆலிம் சமூகம் தான். உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம். எது பேசப்பட்டது தெரியுமா? இறுதியாக கார்டோபா வீழ்த்தப்படுகிற பொழுது அங்கே பேசப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? என்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மலம் நாருமா மணக்குமா? இது ஆயிரக்கணக்கான ஆலிம்சாக்கள் உட்கார்ந்து கிதாபுகளை எடுத்து போட்டு வாத பிரதிவாதம் பண்ண, இதை லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்து பாருடா எங்க ஆலிம்சா தான் பெரிய ஆதாரத்தை எடுத்து போட்டாரு. இன்னொரு கூட எங்க பாருடா எங்க அண்ணன் போட்ட ஆதாரத்துக்கு முன்னால எவனாலையும் நிக்க முடியல. எங்க சுற்றி நின்று 250 ஆண்டு கால அஜெண்டாவை வச்சு இந்த இடத்திலிருந்து இவனை தொடச்சிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி தோற்று போனவன் அவன் ஜெயித்து விட்டான். இந்த சமூகம் வாத பிரதிவாதம் செய்து குழுவாக பிரிந்து மார்க்கத்தின் மீது வச்சு வைத்திருக்கிற இந்த சமூகத்தை மார்க்கத்தினுடைய பற்றை கொண்டே வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு சதியை முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலே கொண்டு வந்த பொழுது முஸ்லிம் சமூகம் தானாகவே ஸ்பெயினை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழல் வந்தது. நல்லா விளங்கிக்கிடுங்க. இன்னைக்கு நம்ம அதை நோக்கி தானே பயணிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நமக்கு எதிராக வரக்கூடிய அந்த சூழலிலிருந்து பாதுகாப்பதற்கு உலகம் கியாமத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகம் தன்னை தானே அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம், முஸ்லிம் சமூகத்தை நீ இஸ்லாத்தை விட்டு வான்னு சொன்னா வரமாட்டான். அவனை ஈட்டியை வச்சு அடிச்சாலும், கருவுல இருந்து குழந்தை எடுத்து வச்சு எரிச்சாலும், கண்டம் துண்டமாக வெட்டினாலும் இஸ்லாத்தை விட்டு வாடா. ஒரு முஸ்லிம் அவனுடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருக்கிற வரையிலும் தன்னுடைய உயிரை விடுவானே தவிர அவன் இந்த மார்க்கத்திலிருந்து வெளியேற மாட்டான். அப்படி அவனை வீழ்த்தவே முடியாது. பயங்காட்டி தீவிரவாதின்னு சொல்லி ஜெயில பிடிச்சு போட்டு வேலை கொடுக்காம விட்டு பொருளாதாரத்தில் அவனை சூனியமாக்கி என்ன இருந்தாலும் அகதிகளாக அந்நிய தேசத்திற்கு சென்று அங்கேயும் சுஜூது செய்கிற அந்த இயல்புக்கு தான் வருவானே தவிர இந்த மார்க்கத்தில் இருந்து அவனை வெளியேற்ற முடியாது. ஆனால் இவனை வீழ்த்த முடியும். எப்படி தெரியுமா? எந்த மார்க்கத்தின் மீது அவன் பற்று வைத்திருக்கிறானோ அதே மார்க்கத்தை அவனிடத்திலே கொண்டு போய் அதில் சில குழப்பங்களை ஏற்படுத்தினால் மார்க்கத்தின் மீது பற்றை அவன் அதிலே காட்ட ஆரம்பிப்பான். அப்புறம் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு அதுக்கு போயிடுவான். அங்க போயிடுவான். அப்படித்தான் இந்த இபாதத் ரீதியான தர்க்கங்கள் இந்த சமூகத்திற்கு மத்தியிலே கொண்டு வரப்பட்டது. எல்லாருடைய சிந்தனையும் என்ன தெரியுமா? தக்பீர் கட்டுகிற விஷயத்தில், விரல் அசைக்கிற விஷயத்தில், குனூத் ஓதுகிற விஷயத்தில், கையை சுஜூதிலே எப்படி வைக்க வேண்டும் என்கிற விஷயத்தில், இதெல்லாம் இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயம்.
இதிலிருந்து இவன் மீண்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி மிக தெளிவாக ஒரு யுக்தியை பயன்படுத்தினார்கள். என்ன தெரியுமா? எவன் இதுக்கு விளக்கம் சொல்லுவானோ அவனுடைய கண்ணியத்தை இந்த இளைஞர்களுடைய மனதிலிருந்து எடுத்து விடுவது. இது ரொம்ப தெளிவா யூதம் பிளான் பண்றான். எப்படி தெரியுமா? யார் இதுக்கு விளக்கம் கொடுப்பானோ அந்த குரூப், அந்த தலைவர்களுடைய அதன் மீது கண்ணியம் வச்சிருக்கணும்ல. இப்ப நீங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொன்னா என் மேல ஒரு சின்ன பெரிய மரியாதை இருக்காது, ஒரு சின்ன மரியாதை இருக்கும். சரி, ஏதோ ஒண்ணு ஒரு விஷயத்தை சொல்லுவான், அவன் சொல்றது உண்மையா இருக்கும், இல்ல சமூக சிந்தனையோடு சொல்லுவாங்கிற ஒரு சின்ன எண்ணம் இருந்தால்தான் நீங்க கலாச்சார பள்ளிக்கு வருவீங்க. இல்ல இவன் 50 கோடி அடிச்சவன், இவன் சுயநலவாதி, இல்ல இவன் வேற விதமான தகிடத்தங்களை செய்யக்கூடியவன்கிற ஒரு சின்ன எண்ணம் இருந்தாலும் கூட இந்த பள்ளியோடு உங்களுக்கு தொடர்பு இருக்காது. அப்போ இந்த மரியாதையை அவங்க எடுத்தான். நீங்க எல்லாம் பாருங்க, 1980 வரைக்கும் ஆலிம்சான்னு கூப்பிட்டவன் அதுக்கப்புறம் பாயின்னு கூப்பிடுவான். அப்படிதானா இல்லையா? இமாமுன்னு கூப்பிட்டவன் பாயின்னு கூப்பிடுவான், ஹஸ்ரத்துன்னு கூப்பிட்டவன் பாயின்னு கூப்பிடுவான். முதல்ல இந்த மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை நேரடியாக குறைக்க முடியாது. இப்போ மார்க்கத்தை எவன் சொல்லுவானோ, யார் சொல்கிறார்களோ அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்க முற்பட்டார்கள். இமாம்களுடைய, ஹஸ்ரத்மார்களுடைய, இவெல்லாம் ஃபாத்தியா ஓதி சாப்பிட்றவன், மௌலூத் ஓதி சாப்பிட்றவன், மார்க்கம் தெரியாதவன், சுயநலத்திற்காக வேண்டி மார்க்கத்தை வளைப்பவன் என்றெல்லாம் சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தினுடைய இளைஞர்கள் இமாமின் மீது மரியாதை வைத்திருந்த அந்த மரியாதையை கெடுத்தாங்க. அப்புறம் யாரு? அடுத்த கட்டமாக இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லி தந்த இமாம்கள், மாமேதைகள் இருக்கிறார்களே, அவர்களின் மீது விமர்சனம் வைத்து அவர்கள் தொகுத்து தந்த சட்டங்களை புறக்கணிக்க செய்தார்கள். இதெல்லாம் ஏதோ இங்க மட்டும் நடக்கிறதில்லை, தமிழகத்தில் மட்டும் நடக்கிறதில்லை, உலகளாவிய யூதர்கள் விதைத்த அந்த விஷ விதை இது. அதுக்கப்புறம் சஹாபிகள், அதுக்கப்புறம் இந்த மார்க்கம் எங்க போய் நிற்கும்? சஹாபிகள் இன்னைக்கு ஈஸியா சொல்லிடுமா இல்ல? அந்த ஒரு சஹாபி அவர் பொய் சொல்லியிருந்தாரு, அதனால அவருடைய ஹதீஸ் லைஃப் ஈஸியா சொல்றோமா இல்லையா? உட்காந்து ஃபேஸ்புக்லையும் இன்டர்நெட்லையும் ஷாமிலாங்கிற கிதாபையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் லைஃப். ஒரு சஹாபிய பொய்ய அப்படின்னு சொல்றத ரொம்ப ஈஸியா சொல்றோமே, ஒரு ஹதீஸை லைஃப் என்று சொல்லக்கூடிய நானாக இருக்கட்டும், ஒரு ஆலிம் அவன் செய்த பயானுக்கு பின்னால் சுபுஹ் தொழுகையை தொழுதானா? அதை கூட நம்ம பார்க்கிறது இல்லை. ஆனா இவன் சொல்கிறான் ஒரு சஹாபியை அவர் பொய் சொன்னார் என்று, அதை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த ஹதீஸ் லைஃப் 11.5 லட்சம் ஹதீசுகள் இருக்கிற பொழுது நமக்கு தெரிந்த ஏறத்தாழ 11,35,000 ஹதீசுகள் லைஃப். அப்படின்னா அதை அறிவித்த அத்துணை ராவிகளும் அவர்களிடத்தில் குறை இருக்கிறது என்பதை இந்த சமூகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. மறைமுகமா நீங்க சிந்திச்சு பாருங்க, ஹதீஸை நாம லைஃப் ஆக்குறோம்னு சொன்னா அதை அறிவித்த சஹாபிகளுடைய, தாபீன்களுடைய குறை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. மனதிலிருந்து சஹாபிகளின் மீது இருக்கக்கூடிய கண்ணியம் போனது. அடுத்து யாருக்கு டார்கெட்? யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷியாக்கள் இந்த உலகத்துல என்னங்க செஞ்சான்? ஷியாக்கள் இந்த உலகத்துல என்ன செஞ்சான்? ஒண்ணுமே செய்யல. அலிய ரசூலுக்கு நிகராக கொண்டு வந்தான் ரலியல்லாஹு. இந்த மார்க்கத்திலிருந்து தான் கொண்டு வந்து வைக்க முடியும். ரசூலுடைய கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் முஸைலமத்துல் கத்தாப்ங்கிற ஒரு பொய்யன நபியை கொண்டு வந்தால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. காதியானி என்கிற புதியதொரு நபியை கொண்டு வந்தால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அப்ப என்ன செய்யணும்? இந்த சமூகம் யாரின் மீது பற்று வைத்திருக்கிறதோ அவருடைய தரஜாவை கொஞ்சம் உயர்த்தி இவருடைய கண்ணியத்தை கொஞ்சம் குறை. நல்லா விளங்கிருச்சா? எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அப்படித்தான் பிரிய ஆரம்பித்தது, அப்படித்தான் இந்த சமூகம் பிரிய ஆரம்பித்தது. காபாவை தகர்ப்பதற்காக வேண்டி அமெரிக்கா இஸ்ரேலை உபயோகப்படுத்தினால் ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு இப்பொழுது ஈரானோடு கை கொடுத்திருக்கிறது. யார் அந்த ஈரான்? யார் அந்த ஷியாக்கள்? அலியை ரசூலுக்கு ஒப்பாக உயர்த்தி கொண்டு வந்தார்கள். ரசூலினுடைய கண்ணியம் குறைந்து போனது, அலிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. ஒரு சமூகம் பிரிவதற்கு இது போதும். இப்பொழுது இதோ அடுத்த கட்டம். லாஜிக்கு ஒத்து வரலையா? தள்ளு, ரசூல் அப்படி சொல்லி இருக்க மாட்டாங்கன்னு கொண்டு வந்து கடைசியில் குர்ஆனுக்கு முரண்படுகிற ஹதீசுகள் என்று வரும், குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய குர்ஆன் ஹதீசுகள் என்று வரும். இதெல்லாம் எதுவோ முஸ்லிம்கள் ஆய்வு செய்து பார்த்து படித்து சொன்ன விஷயம் அல்ல, யூதர்கள் திட்டமிட்டு வகுத்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள். அது முஸ்லிம்களுடைய பெயர்களால் சொன்னால் தான் எடுபடும். கலாச்சார பள்ளியில ஜும்மா பிரசங்கத்தை ஒரு யூத பாதிரியார் வந்து செய்தால் அங்கீகரிப்பீர்களா?
இல்லை, ஒரு முஸ்லிமாக வந்து நின்று பேச வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகம் அங்கீகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு யுக்தியை இந்த சமூகத்திலே இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதே யுக்திக்கு நாடும் அடிமைப்பட்டு கொண்டு கிடக்கிறோம். சமூகமே இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை உங்களுடைய மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தக்பீர் கட்டினார்கள் என்பதை விட, விரல் அசைத்தார்களா நீட்டினார்களா என்பதை விட, எப்படி ருக்கூ செய்தார்கள் என்பதை விட, இந்த சமூகத்திலே எப்படி பழகினார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி உபகாரம் செய்தார்கள், எப்படி மன்னித்தார்கள், எப்படி மற்றவர்களை அங்கீகரித்தார்கள், எப்படி மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தார்கள் என்பதை நடைமுறையிலே கொண்டு வந்தார். இந்த யூத சக்திகள் இந்த சமூகத்தில் எந்த விதமான பெரிய சூழ்ச்சியையும் கொண்டு வந்து விட முடியாது. ஆனால் நீங்க நல்லா அப்படியே வரலாற்றை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 80களுக்கு பின்னால் இஸ்லாமிய இளைஞர்களுடைய உள்ளத்திலே ஒரு கர்வம் ஒன்று இருக்கும். பார்த்திருக்கீங்களா? கர்வம் ஒன்று இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன். சில பேர் கர்ச்சீப்பை கொண்டு வருவான். சும்மா அந்த கர்ச்சீப்பை தலையில போட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை, தொப்பி அணிஞ்சுதான் தொழணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்திருந்தார்கள் என்பதற்கு வேறு வேறு ஹதீசுகளுக்கெல்லாம் நீங்க போக வேண்டாம். உம்ராவினுடைய அமல்கள், இது வந்து நபி வழியில் உம்ரான்னு எழுதுவாங்களே, அவங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீசுகளையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவில் ஆண்கள் எதை அணியக்கூடாது அப்படின்னு பட்டியலிடுற விஷயத்துல தலைப்பாகையையும் தொப்பியையும் தைத்த ஆடைகளையும் கொண்டு வருவார்கள். அதிலிருந்தே தெரியுது, இதுல இருந்தே தெரியுது என்ன ரசூலுல்லாஹ் தொப்பி அணிஞ்சிருந்தாங்க, தலப்பா அணிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது. அந்த விஷயத்துக்குள்ள நான் மீண்டும் உங்களை கொண்டு போக விரும்பல, அதில் கவனம் செலுத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதனால உங்களுடைய விஷயத்தை அதன் பக்கம் கொண்டு போக நான் விரும்பல. அப்ப இந்த சமூகத்தில் பிரச்சனை எப்படி வந்துச்சு? கர்ச்சீப்பை கொண்டு வந்துடும், சும்மா தலையில கட்டிட்டோ இல்ல தலையில போட்டுட்டோ தொழுதா பிரச்சனை இல்லை, அப்படிதானே? இல்லையா? என்ன இப்படி போடுவேன், நான் இப்படித்தான் தொழுவேன். ஒரு ஜமாத் நடந்து கொண்டு இருக்கும், ஒரு ஜமாத்துல கலந்து கொண்டா 27 மடங்கு நன்மை, அப்படிதான். சாதாரணமா எங்கள் லுகர் தொழுகை நடக்கிறது, அந்த தொழுகையை சாதாரணமாக நீங்கள் தனியாக தொழுதால் ஒரு லுகருடைய நன்மை. அதே இது அந்த ஜமாத்துல எல்லாரும் சேர்ந்து 1 மணிக்குன்னு ஒரு போர்டு போட்டிருக்கிறோமே, இந்த 1 மணிக்கு ஏன்னா எல்லாரும் வந்து தொடணுங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த 1 மணிக்கு போர்டு. இல்லைன்னா எல்லாரும் இன்னைக்கு இமாம்கள் தானே, எல்லாருக்கும் தக்பீர் கட்டி தொழு வைக்க தெரியும். அதனால ஆனாலுக்கு வந்து ஜமாத் நடத்திட்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு பேர்கள் அதிகமாக வந்து தொழுகிறீர்களோ அவ்வளவு நன்மை கிடைக்கும். 27 மடங்குன்னு மட்டடல, அதுக்கு மேலேயும் கிடைக்கும். நிறைய கூட்டம் குடிச்சுனா நிறைய நன்மை. நம்மால என்ன செஞ்சா தெரியுமா? இந்த சமூகம் எதில் ஒன்றுபட்டு இருக்கிறது? இந்த சமூகம் எதில் ஒன்றுபட்டு இருக்கிறது? நம்ம எல்லாம் ஒரு காலத்துல சொன்னோம், எங்க பள்ளிவாசலுக்கு வந்து பாருங்க, அங்க ஏழைகள் பணக்காரர்கள், நேற்று களிமா சொன்னவன் பரம்பரையா முஸ்லிமானவன், அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. எல்லாரும் வரிசையா நின்று தக்பீர் கட்டி தொழுவோம் என்பதை பெருமையாக பல்வேறு மீளாது மேடைகளில் இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவன் பார்த்தா, நீ அப்படியா சொல்ற? ஒரே ஜமாத்தா, யாருனாலும் ஒரு வரிசையில் நின்று தொழுவியா? மாத்தி காட்டுறோம் பாரு. கட்டினாங்களா இல்லையா? கட்டினாங்களா இல்லையாங்க? என்னமோ நான் புதுசா கதை சொல்ல மாதிரி இருக்கு. காட்டினாங்களா இல்லையா? எத்தனை ஜமாத்துக்கள் ஒரு பள்ளிவாசல்ல, அதுக்கு பின்னால தனித்தனி பள்ளிவாசல். இங்கிருந்து புறப்பட்டு சென்றவர்களாவது ஒரு அணியில நின்று தொழுதார்களா? இல்ல, அவனும் பல அணியா, இவனுக்கு பின்னால அவன் கூடாது, அவனுக்கு பின்னால். இதுதான் யூதர்களுடைய நோக்கமே. உங்களை தூய்மைப்படுத்துவதல்ல. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இபாதத் ரீதியாக நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் இந்த உலகத்தில் இருந்து இந்த சமூகத்தை துடைத்தெறிவதற்கு யூதர்கள் வகுத்த திட்டம் அது நம்முடைய உள்ளங்களிலே இபாதத் ரீதியாக பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சமூகம் விளங்கிக் கொள்ளவில்லை. முட்டாள்தனமாக இந்த சமூகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆலிம்களும் இதை விளங்கிக் கொள்ளவில்லை. அதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். இதை தெளிவாக இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆலிம்கள் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி பல்வேறு குழுக்களிலே சென்று கொண்டிருப்பதுதான் வருத்தமான விஷயம். அது எல்லா குழுக்களையும் சார்ந்த ஆலிம்களுக்கும் பொருந்தும். ஒரு குறிப்பிட்ட குழுவல்ல, எல்லா குழுக்களையும் சார்ந்த ஆலிம்களுக்கும் இது பொருந்தும். வரலாற்று ரீதியாக இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சியையும் எழுச்சியையும் பற்றி படித்து தெரியாதவர்கள் வெறுமனே இபாதத் ரீதியாக மட்டுமே இந்த சமூகத்தை திருத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுவும் இவனுடைய உள்ளத்தில் வேகமாக பதிகிறது. நேற்று வரையிலும் இமாமை பின்பற்றி தொழுதவன் சொல்கிறான், அந்த ஆளு சரியில்லை. என்னடா சரியில்லை? நேற்று வரைக்கும் சரியில்லைன்னா சரியில்லை. அதனால பிதஅத் ஷிர்க் என்னெல்லாமோ சொல்றான். ஒரு சமூகத்தை உடைப்பதற்காக வேண்டி இமாம்களுடைய கண்ணியம் முதலிலே அந்த இளைஞனுடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்படுகிறது.
அத நல்லா இந்த சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதற்கு இவன் அடிமைப்படுகிறான்? மார்க்கத்தை சொல்றவன் யாரு? ஆலிம்சா. அப்ப ஆலிம்சாவை கண்ணியத்தை தூக்கிற, ஆலிம்சாவை தூக்காத, ஆலிம்சாவினுடைய கண்ணியத்தை தூக்கு. கென்யாவிலே, சோமாலியாவிலே இளைஞர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஆலிம்களை கொன்று பார்க்கிறார்கள். ஆனால் புதிய புதிய ஆலிம்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப என்ன செய்யணும்? ஆலிம்சாவை கொன்னுகிட்டே இருந்தா புதுசா வந்துகிட்டே தான் இருக்கான். இதுல வேற இவன் வசனம் எழுதி வச்சிருக்கான், ஷஹீதுகள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறார்கள். அப்படிதானா இல்லையா? அதனால புதுசாக இமாம்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால என்ன செய்ய? அவனை விலக்கி வாங்கிரு. ஒண்ணு இல்ல, அவன் மேல இருக்கிற கண்ணியத்தை தூக்கிடு, சரியா வந்துருவான். அப்புறம் இவன் ஒரு கூட்டமா போயிடுவான், அவன் ஒரு கூட்டமா போயிடுவான், அவன் ஒரு கூட்டமா போயிடுவான். இந்த சமூகத்தை ஈஸியா அடிச்சிடலாம். அப்படித்தான் இந்த சமூகம் அழிக்க முடிந்திருக்கிறது. சுஷ்மா சுவராஜ் அடிக்கடி இஸ்ரேலுக்கு செல்வதற்கு காரணம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அடிக்கடி ஏன் இஸ்ரேலுக்கு மட்டும் போகணும்? ஏதோ போன தடவை போகும்போது அப்பாஸையும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. என்ன விஷயம்? சமூகம் விளங்கணும். பலஸ்தீனத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் எப்படி வீழ்த்தப்பட்டது, அதுபோன்று இந்த சமூகம் இந்தியாவில் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மட்டும்தான் என்பதை முஸ்லிம் சமூகமே நீ எப்பொழுது உணரப் போகிறாய்? எப்போ உணரப் போற? அதனால இன்ஷா அல்லாஹ் நான் உங்களிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்வதெல்லாம் எனக்கு பின்னால வாங்க அப்படின்னு சொல்லல, நான் சொல்கிற கருத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லல. தயவு செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளில், இபாதத் ரீதியான செயல்பாடுகளில் மட்டுமே கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு இபாதத் எப்படி வேணாலும் செய்துக்கலாம், மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை பற்றி ஆய்வு செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் எதிரியையும் மதிச்சாங்க. நம்ம இன்னைக்கு முதல்ல ஒரு கொள்கை மாறணும்னா அவனுக்கு சலாம் சொல்றது இல்லை, இல்ல நம்ம கொள்கையை விட்டு போனவனுக்கு நம்மளும் சலாம் சொல்றது இல்லை. இது எவ்வளவு பெரிய பாதிப்பு. முதல்ல எதை உடைச்சான்? இந்த ஜமாத், இந்த கட்டமைப்பு, தனி பள்ளிவாசல், தனி வீடுகள், தனி மர்க்கசுகள், மனிதாபிமானம் செத்து போனது. அதனால என்னாச்சு? ஒருத்தன் எதிரியா பார்த்தான். போன வாரம் ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன், திருவிடைச்சேரிங்கிற ஒரு ஊர், திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற ஊர். அந்த ஊரில் கொஞ்சம் ஒரு சின்ன ஊர் தான், பெரிய ஒரு 350 குடும்பங்கள் தான் அங்கே இருக்கிறது. ஒரு பள்ளிவாசல் அங்கே தான் ஒரு ஏறத்தாழ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும். இந்த தராவீஹ் 8 20 என்கிற ஒரு சர்ச்சையில் கொஞ்சம் இளைஞர்கள் ஒரு வீட்டில் தனியாக தொழுதுட்டு இருந்தாங்க. அது ஜமாத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. டக்குன்னு கூப்பிட்டான். ஜமாத் தலைவர் ரொம்ப பேசிட்டு இருக்கிறாரு. வெளியூர்லேருந்து அமைப்பு தலைவரோ எவனோ ஒருத்தன் வந்தான். வந்து பேச்சுவார்த்தை கொஞ்சம் முத்துத்தான செய்யும். வெளியூர்காரன் உள்ளூர்காரன்ல வந்து சட்டம் பேசுற நேரத்தில் அதுவும் எது சம்பந்தமா முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனையா சம்பந்தமா கிடையாது, 8 20 பிரச்சனை. 2 பேரை டக்குன்னு எடுத்து சுட்டு கொன்னுட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவாதி என்கிற சஹாபிக்கு ஒரு வாளை எடுத்து சொன்னார்கள். எடுத்து கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, தோழரே, இந்த வாளை இஸ்லாம் வலுப்படுத்துவதற்காக வேண்டி பயன்படுத்துங்கள். எங்கெல்லாம் இஸ்லாம் வீழ்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த வாளை உருவி கொண்டு போய் நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள். இதுவரையிலும் தெரியுமா, 2 முஸ்லிம் சமூகம் சண்டையிட்டுக் கொண்டால், இன்று 2 முஸ்லிம் சமூகம் சண்டையிட்டுக் கொண்டால், அப்ப நீங்க இந்த வாளை என்ன செய்யணும் தெரியுமா? இவனுக்கு எதிராகவோ அவனுக்கு எதிராகவோ, இவனுக்கு ஆதரவாகவோ அவனுக்கு ஆதரவாகவோ பயன்படுத்தக்கூடாது. நேர்ல போய் பாறையில் அடிச்சு இந்த வாளை உடைச்சிடுங்க. அப்படி ஒரு வாளே வேண்டாம் உங்களுக்கு. புரிகிறதா விஷயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசம் எங்க? நாம என்ன செய்யறோம்? தொழக்கூடாதுன்னு சொன்னியா சுடு, ஜமாத்து தலைவரை சுடு, பக்கத்துல இருந்து வந்தவனை சுடு. எங்க போயிருச்சு இந்த சமூகம்? சங்க பரிவார கும்பல்கள் சுட்டு இருந்தால் விட்டு இருப்போமா? போலீஸ் அதிகாரி எஸ்பி பட்டணத்தில் ஒரு பையனை சுட்டு கொண்டார விட்டார்களா இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள், அமைப்புகள்? சந்தர்பாலோ யாரோ ஒரு ஆளு கொண்டு போய் கீரிப்பாறையில கடைநல்லூர் மசூதுங்கிற ஒரு பையனை சுட்டு கொண்டார சந்தர்பால விட்டுட்டாங்களா? ஆனால் ஒரு முஸ்லிமை சுட்டு கொன்றான். என்ன செய்ய முடியும்? விளங்கிடுச்சா? இப்போ யூதர்கள் நினைத்தார்கள், நாம் அடித்தால் தான் பிரச்சனை, நாம் கொன்றால் தான் பிரச்சனை, நாம் சுட்டால் தான் பிரச்சனை, அவனுக்குள்ளேயே சுட்டு வைத்துக் கொள்வோம். என்ன செய்வான்? மாமன் மச்சானா இருப்பான், அண்ணன் தம்பியா இருப்பான், உறவுக்காரனா இருப்பான். என்ன பிரச்சனை? இபாதத்துல பிரச்சனையை கொண்டு வா, சுட்டுக்குவோம். எந்த அளவுக்கு போயிருச்சு? அது பக்கத்தில் ஒரு ஆவூர்னு ஒரு ஊர். இன்னைக்கு ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு இருக்கிற பிரச்சனை. ஒரு ஆள், அவர் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல், நான் அந்த ஊருக்கு 2-3 தடவை பயானுக்காக வேண்டி போயிருக்கிறேன். அவர் கொஞ்சம் காது கேட்காத ஆள்.
அவர் அந்த பள்ளிவாசல்லையே தொழுதுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அமைதியான ஒரு ஆள். அவருடைய மகனுக்கு திருமணத்தில் கூட அவர் கலந்துக்கிடலை. அன்னைக்கு கூட ஹோட்டலில் தான் சாப்பிட்டாரு. அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் பரிச்சயமானவரும் கூட. அப்போ அவர் இறந்து போயிட்டார். அவங்க உம்மா, இறந்து போனவருடைய மனைவி இருக்கிறாங்களே, அவங்க சொன்னாங்க, என் மாப்பிள்ளைய என் கணவரை இந்த பள்ளியில் தான் என்ன செய்யணும், தொழு வச்சுட்டு அடக்கணும் அப்படி. மகன் வந்து வேற கோஷ்டியில் இருக்கிறார். இது பள்ளிவாசல் கோஷ்டி, இன்னொன்று வீடு கோஷ்டின்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு வீட்டை தனியாக எடுத்துட்டு வச்சுட்டு அந்த கோஷ்டியில் இருக்கிறார். அவர் சொன்னார், இல்லை நபி வழி, வாழ்கிற வரைக்கும் ஒரு சாப்பாட்டுக்கு வழியே காணும், இறந்த உடனே இல்லை நபி வழியில் தான் அடக்கம் செய்வோம். நம்ம எல்லாம் என்னமோ முருகனும் சிவனும் பிள்ளையாரும் அடக்கம் செஞ்ச முறையில் அடக்கம் செய்கிறது மாதிரி நபி வழின்னு உடனே கொஞ்சம் இளைஞர்கள் வந்துடுவாங்க, நபி வழி இதுதான், இந்த உணர்வு தான், நபி வழிக்காக வேண்டி உயிரை கொடு. ஒரு காலத்தில் மார்க்கத்திற்காக வேண்டி கொடு என்று இருந்தது, இப்ப அது மாறி போச்சு. நபி வழிக்காக வேண்டி கொடு, விட்டுறக்கூடாது. நம்ம அங்க துப்பாக்கியால சுட்டிருக்கோம், அவனியாபுரத்தில் அடி வச்சு நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், அதனால விட்டுறாத, இதுதான் வாய்ப்பு. ஜனாசாவை யாரும் வந்து தூக்கக்கூடாது. எங்க இருந்து? சுன்னத் ஜமாத்திலிருந்து யாரும் வந்து ஜனாசாவை தூக்கக்கூடாது. சரி, அப்ப இவங்க விடுவாங்களா? குடும்பத்துக்காரங்க, நீயும் வந்து தூக்கக்கூடாது. ஜனாசா அப்படி இருக்குது. போலீஸ் வந்தாச்சு, ஜனாசா இறந்து போன மையத்து 3 மணி நேரத்துக்கு மேல நிக்க கூடாது. அப்படித்தானே? எவ்வளவு வேகம், அதான நபி வழி. எவ்வளவு வேகமாக அடக்கம் செய்ய வேண்டுமோ அந்த நபி வழி அங்கே உயிரோட்டமா இல்லாம போயிருச்சு. நீயா நானா? இதான் நபி வழி. இதுதான் இளைஞர்களுக்கு உசுப்பேற்று விடப்படுகிறது. விட்டுறாத, நம்ம ஜெயிக்கணும், நம்ம யாருங்கிறத காட்டணும். எங்க போய்? பள்ளி வாசல்ல போய், முஸ்லிம்களுக்கு முன்னால போய், அப்பாவி பெண்கள்கிட்ட போய். கடைசியா இவங்களும் போகல, சுன்னத் ஜமாத்துல இருந்தும் போய் தூக்கல. ஏன்னா அவன் பிரச்சனை, அவன் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் வந்து நிக்கிறான். இங்கெல்லாம் பெரும்பாலும் சுன்னத் ஜமாத்துல வயசான ஆட்கள் தானே உட்கார்ந்துருப்பாங்க. அப்பா மாறு என்ன செய்யல, போகல. இளைஞர்கள் ஒரு பட்டாளம் அங்கே அப்படின்னு இருக்கிறது. கடைசியில அது இறந்து போனவருடைய மனைவியும் மகளும் மருமகளும் மகரமானவங்க 4 பேர் நாங்க தூக்கிட்டு போறாண்டான்னு சொல்லி இந்தியாவிலேயே அப்படின்னு நினைக்கிறேன் பல்வேறு கலவரங்கள் நிகழ்ந்தது. குஜராத்திலும் முசாஃபர்பூரிலும் கோயமுத்தூரிலும் கூட நடந்த கலவரங்களில் கூட மையத்துகளை தூக்கி கொண்டு போய் புதைப்பதற்கு இந்த சமூகம் நெஞ்சிலே துப்பாக்கி குண்டுகளை தாங்குவதற்கு தயாராக இருந்த ஒரு காலகட்டம் எங்கே? சமூகம் 1997 19 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒரு இளைஞன் ஹாஸ்பிட்டலில் உயிரோடு இருக்கப்பட்டான். அன்றைக்கும் ஜனாசாவை தூக்குவதற்கு பயம் இல்லாமல் இந்த சமூகம் புறப்பட்டது. துப்பாக்கியால சுட்டா சுடட்டும், வெட்டினா வெட்டட்டும், அடிச்சா அடிக்கட்டும், என்னுடைய சகோதரனுடைய ஜனாசாவை தூக்குவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று கோயமுத்தூரினுடைய இளைஞர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஜனாசாவை தூக்க வந்தார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் சமூகம் நிறைந்திருக்கிற பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருந்து வீட்டிலே மையத்தான ஒரு முஸ்லிம் பெரியவனுடைய ஜனாசாவை தூக்குவதற்கு அங்கே ஆண்களே இல்லாத ஒரு சூழலை இந்த சமூகத்திலே ஏற்படுத்தப்பட்டு விட்டதா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. குஜராத்தில் ஜனாசாக்களை தூக்குவதற்கு ஆள் இருந்தது, முசாஃபர் நகரிலே ஆள் இருந்தது, அஹ்லாக்கை தூக்குவதற்கும் ஆள் இருந்தது. ஆனால் ஆள் இல்லாம போச்சு. எங்கே? அங்கே சங்க பரிவாரங்கள் இல்லை, போலீஸோ ராணுவமா வந்து தடுக்கவில்லை. முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலே உள்ள குழப்பம். குர்ஆன் சொன்னது வாத்தியுல்லாஹ் வாத்தியுர் ரசூல் வலா தனாஸு ஃபதஃஷல் ரீஹுக்கும் வஸ்பிரு. அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், தயவு செய்து நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம். அப்படி சண்டையிட்டுக் கொண்டு நீங்கள் போனால் நீங்கள் பலமில்லாதவர்களாக காத்து போனவர்களாக போய்விடுவீர்கள் என்று குர்ஆன் சொன்னது. 5000 பேர் வாழக்கூடிய ஊர்ல ஒரு ஆம்பளையினுடைய ஜனாசாவை தூக்குவதற்கு ஆண்கள் இல்லாத ஒரு சூழல் இஸ்ரேல் இல்லையே சகோதரா, போஸ்னியாவில் இல்லையே சகோதரா, ஆப்கான்ல இல்லையே, பாகிஸ்தான்ல இல்லையே, மியான்மர்ல இல்லையே, குஜராத்ல இல்லையே, உத்தரப்பிரதேசத்துல இல்லையே, அஸ்ஸாம்ல இல்லையே, கோயமுத்தூர்ல இல்லையே. முஸ்லிம் சமூகம் பெரிதாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் அவருங்கிற முஸ்லிம்கள் நிறைய இருக்கிற ஊர்ல ஆகி போனது. இப்போது நீ யோசிப்பியா? கொஞ்சமாவது இப்போவாவது நீ சிந்திப்பியா? ஏது நபி வழி என்று இல்லை, நீ இன்னும் உன் உள்ளத்துல பதிச்சு வச்சிருக்கிறது மாதிரி இவன் நான் முபத்ததி, இவன் நான் முஷ்ரிக், இவன் நான் காஃபிர், நான் மட்டும் தான் முஸ்லிம். இன்னும் இந்த சமூகத்தினுடைய ஜனாசாக்களை எடுப்பதற்கு கூட வக்கில்லாத கோழைகளாக இந்த சமூகத்தை மாற்றப் போகிறாயா? கொஞ்சமாந்து சிந்தி. இபாதத்துகளில் தர்க்கம் செய்ய ஆரம்பித்தால் ஜனாசாக்கள் அழுகி போய்விடும்.
ஜனாசாக்கள் அழுகி போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த நடைமுறைகளுக்கு வாருங்கள், அதை செய்வோம் இன்ஷா அல்லாஹ், அதை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். போற வாரம் சொன்ன நன்றி செலுத்துவோம் உதவி செய்தவருக்கு, நன்றி செலுத்துவோம். நம்ம அந்த பண்புக்கு வருவோம். நீ இபாதத்து நீ எப்படி வேணாலும் தொழுதுக்கோ, எது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான். இமாம் ஷாஃபி சொன்னாலும், ஹனஃபி சொன்னாலும், அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னாலும், மாலிக் சொன்னாலும், அதெல்லாம் சஹாபிகள் சொன்ன விஷயம்தான். எப்படி வேணாலும் தொழுதுக்கோ, பிரச்சனை இல்லை. இப்படித்தான் தொழுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடாதே, வேதனைப்படுத்தி விடாதே. நீ நபி வழி என்று நபிக்கு முரணான காரியத்தை இந்த சமூகத்திலே கொண்டு வந்து சமூகத்தை சிதைத்து விடாதே என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய கருத்து. இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு சிந்தனைக்கு வரலாமா? வரலாமா? இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு நன்றி செலுத்தியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வழியா போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிராமம், போற வழியில அந்த கிராமத்துல தங்கினாங்க. ஒரு மனுஷன் ரொம்ப அழகா ரசூலுல்லாஹ்வை கவனிச்சுக்கிட்டார். முஸ்லிமானவர் தான், கிராமத்தாடு. நம்ம ஒரு ஊருக்கு போறோம், திடீர்னு ஒரு ஊர்ல போய் தொட போவோம். அந்த ஊர்ல போனா நமக்கு அறிமுகமானவரா இருப்பாரு. நான் பல்வேறு ஊர்களில், வெளியூர்களில், ஈரோட்டில் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு ஆள் வந்து நான் கலாச்சார பள்ளிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் உபசரிச்சு டீ வாங்கி கொடுத்து, அதுக்காண்டி எல்லாரும் உங்கள் ஊருக்கு வரும்போது டீ வாங்கி தாங்கன்னு சொல்லலை. அப்படியே ஒரு பண்பு சில ஊரில் இந்த கிராமத்து மக்களுக்கு நிறைய இருக்கும். கிராமத்து மக்கள் அது டவுன்ல உள்ளவங்களுக்கு இருக்காதுங்கிறது இல்லை, அது பொதுவாக கிராமத்தவர்கள் கொஞ்சம் எல்லை கடந்தே செய்வார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா போச்சு அந்த மனுஷன் கவனிச்சதுல. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கண்டிப்பா மதீனாவுக்கு வந்தா என்ன பார்க்கணும். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், வாங்க நார்வேல வந்தா வாங்க. வந்த உடனே ஃபோன் பண்ணுவாரு, ஐயே நான் வெளியூர்ல இருக்கேன்னு நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். அதுதானே இல்லையா? பாய் நார்வேல வந்தா வாங்க பாய், மணிமேடை தான் பாய், கலாச்சார பள்ளியில தான் பாய், எப்போ வந்தாலும் பார்க்கலாம் பாய். அவரு பள்ளியில வந்து ஃபோன் பண்ணுவாரு, நான் வெளியூர்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இது என்னுடைய இயல்பு, என்னுடைய பலகீனத்தை நான் சொல்றேன். நம்ம அப்படி எஸ்கேப் ஆயிடுவோம். ஆனா அவர்கிட்ட சொன்ன உடனே அவரும் ஒரு நாள் மதீனாவுக்கு வந்தார். மதீனாங்கிறது ஒரு டவுன்ஷிப். வந்தாரு, வந்தோடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் பார்த்தாரு. ரொம்ப உபசரிச்சாங்க. சஹாபிகள் சொன்ன, நல்லா கவனிங்க, என்ன கவனிச்ச ஆளு, இந்த பண்பு வேணும், இந்த பண்பு என்ன செய்யணும், இது ஒரு நபி வழி, இது ஒரு நபி வழி, இதுதான் நபி வழி. இந்த பண்புகள் வரணும். எந்த ஊருக்கு போனாலும், அது ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களை திட்டுபவர்களாக இருக்கட்டும், அந்த ஊர்ல போய் அவர் நல்லா கவனிச்சுக்கிட்டாரா, நம்ம ஊருக்கு வர வச்சு நம்ம வீட்டுல விருந்து கொடுத்து அனுப்பணும். அந்த பண்புக்கு வாங்க, இன்ஷா அல்லாஹ் சமூகம் மாறும், சமூகம் மாறும், தன்னால மாறும். ரசூலுல்லாஹ் அப்படிதான் மாத்துறாங்க. திட்டி மாத்தல, யாரையும் மிரட்டி மாத்தல, அப்படி பண்பினால் மாற்றினார்கள். அந்த பண்புகள் மாற்றம் அடைய செய்யும். அப்போ ரசூலுல்லாஹ் போற நேரத்தில் கேட்டாங்க, எல்லாம் நல்லா கவனிச்சுட்டு சொன்னாங்க. போற நேரத்தில் ஏதாவது இருந்தா கேளுங்க, இது பண்பு, ஏதாவது தேவை இருக்குதா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிறது இல்லை, என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள். உடனே அவர் கேட்டாரு, ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு ஒட்டகம். அவர் கேட்டாரு, ஒரு ஒட்டகம் வேணும். அப்படியா, ஒரு ஒட்டகத்தை கொடுங்கப்பா. வேற என்ன வேணும்? என்ன செஞ்சாரு, அந்த கிராமத்துக்கு போகும்போது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. இதற்கு நன்றி உபகாரம். அடுத்து சொன்னாரு, அந்த ஒட்டகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாய் வேணும். ஒட்டகம் இருக்கு, கிராமம் தானே, யாராவது வந்து களவாடிட்டு போயிடுவோம், அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாய் வேணும். அதையும் ஏற்பாடு பண்ணி கொடுங்கப்பா. நாய் வளர்த்தலாமா கூடாதான்னு அப்புறம் கேள்வி கேட்டுறாதீங்க. போய் ஃபேஸ்புக்கில் உட்காந்து வேட்டைக்காக வேண்டி நாயை பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய ஹதீஸ் இருக்கு, அப்படிதானா இல்லையா? அதையும் கொடுக்க, அது ரசூலுல்லாஹ் கையில இருந்து கொடுக்கல, கொடுக்க சொன்னாங்க. அதையும் அடுத்து என்னப்பா வேணும், ரசூலுல்லாஹ் விடல, ஒரு ஹெல்ப் தாங்க பண்ணாரு. ரசூலுல்லாஹ் எத்தனை தடவை கேட்கிறாங்கன்னு பாருங்க. அடுத்து என்ன வேணும்? சில ஹதீஸ்கள்ல ஒரு 3 ரிவாயத்து வருது, 3 விதமாக வருகிறது. நான் சொல்றது முதல் ரிவாயத். அவர் கேட்டாரு, இந்த ரெண்டையும் பராமரிக்கிறதுக்கு ஒரு பெண் வேணும். இன்னொரு இடத்துல வருது, ஒரு ஒட்டகம், பால் பீச்சுறதுக்கு ஒரு பாத்திரம், அப்புறம் அதை அளக்கிறதுக்கு பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சாரு, அதை அளக்கிறதுக்கு ஒரு அளவு தராசு. இந்த 3ஐயும் கேட்டதாக இன்னொரு ரிவாயத்துல வருது. வேறொரு ரிவாயத்துல வேற மாதிரி வருது. இது முதல் ரிவாயத்துங்கிறதுனால நம்ம இதை சொல்றோம். அப்போ ரசூலுல்லாஹ் 3ஐயும் கொடுத்துட்டு ஒரு அடிமையையும் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. என்னங்க நீங்க மூசா நபிகிட்ட அந்த கிளவி கேட்டதை விட ரொம்ப மட்டமா கேட்டுட்டீங்களே. அடுத்து உணர்த்துதல். அவர் என்ன செய்யணும், அவர் அறியாமையில் இருக்கிறாரா, பைத்தியார பையன் நாகர்கோயிலில் வந்துட்டு இதை கேட்டுட்டு போறான் பாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. 1 கிலோ சிப்ஸ் போதுங்க அப்படின்னா இங்க என்னெல்லாமோ இருக்கு. திருப்பரப்பை கூட்டு போக சொல்லலாம், முட்டத்துக்கு கூட்டு போக சொல்லலாம், சொத்த விலை கூட்டு போக சொல்லலாம், செவ்வாழைப்பழம் 1 கிலோ கேட்கலாம். பைத்தியார 200 ரூபா 1 கிலோ சிப்ஸோட போயிட்டானே அப்படின்னு நினைக்க கூடாது. அவருக்கு அறிவுறுத்த வேண்டும். அடுத்து என்னது, இதுதான் நபி வழி.
இது நபி வழி. கலாச்சார பள்ளி இமாமா முட்டாளா, அவன் முட்டாப்பையா அப்படின்னு சொல்றது இல்ல. அவரை கூப்பிட்டுட்டு எப்ப நீ இதுல எல்லாம் அறிவில்லாம இருக்கிற அப்படின்னு அறிவுறுத்த வேண்டும். இது நபி வழி. ஒருத்தன் ஷிர்க்ல இருக்கிறானா, பிதஅத் இருக்கிறானா, நீ எல்லாம் கபர் முட்டி, நீ எல்லாம் நரகவாதி அப்படின்னு சொல்றது இல்ல. கூப்பிட்டுட்டு நீ பாபா இந்த அறிவில் இருக்கிற, உனக்கு அறிவு இல்ல அப்படிங்கிற அறிவுறுத்த வேண்டும். இது நபி வழி. நான் எதுக்காக வேண்டி சொல்றேன்னா, நபி வழினா என்னங்கிறத தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது பண்பாட்டு ரீதியாக உள்ள விஷயம். அப்ப அறிவுறுத்துறாங்க. அவர் கேட்டாரு, என்னங்க மூசா நபிட்ட அந்த கிழவி என்ன கேட்டாங்க? அந்த வரலாறு ஒரு நீண்டது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பைத்துல் முகத்தஸுக்கு பனி இஸ்ரவேலர்களோட பயணப்படுறாங்க. பனி இஸ்ரவேலர்கள்ட்ட யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் வசியத்து செய்திருக்கிறாங்க. பனி இஸ்ரவேலர்கள் எப்பொழுது பைத்துல் முகத்தஸுக்கு போறோமோ, பைத்துல் முகத்தஸ் இன்னைக்கு நம்ம கையில இல்ல, ஏன் கையில இல்ல? இதுதான் பிரச்சனை. ஏன் கையில இல்லைன்னா இந்த கொள்கை தான் பிரச்சனை. 54 முஸ்லிம் நாடுகள் இருக்கிறோம், மீட்க முடியாதா? 64 வரை இருக்கும் நாடே இல்லாத நாடோடிகள் பைத்துல் முகத்தஸ்ல கையில வச்சுக்கிட்டு ஆணவம் பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஜாயிப்மாரு எல்லாம் இருக்கு, ஆனாலும் தனித்தனியா உட்கார்ந்து பைத்துல் முகத்தஸை நாங்கள் மீட்போம் தனித்தனியா போறான்னா எங்க பைத்துல் முகத்தஸ் கிடைக்கும்? அங்க ஒன்னா நின்று தொழுகிறதுக்கு ஆள் வேண்டாமா? அங்கேயும் தனித்தனி ஜமாத்து நடத்தணும்னா அப்ப சகோதரர்களை சிந்திக்க வேண்டும். பைத்துல் முகத்தஸுக்கு நீங்க போற நேரத்துல ஏன் ஜனாசாவை கொண்டு போய் பைத்துல் முகத்தஸ்ல அடக்கணுங்கிறது யூசுப் நபியினுடைய வசியத். இது ரசூலுல்லாஹ் சொல்ற விஷயம். இஸ்ஹாக் நபியினுடைய கபர் அங்கதான் இருக்குது, அப்படிதானே? நிறைய நபிமார்களுடைய கபர் எங்க இருக்குது? பைத்துல் முகத்தஸ்ல தான் இருக்குது, பலஸ்தீன்ல தான் இருக்குது. வரலாற்று ரீதியா நமக்கு தெரியும். அப்போ யூசுப் நபியினுடைய கபர் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கேட்கிறாங்க. அப்ப அங்க இருந்து அறிஞர்கள் சொன்னாங்க, இந்த செய்தியை தெரிஞ்சது ஒரே ஒரு கிழவி தான். இங்கே ஈஜிப்திலேயே இந்த செய்தியை தெரிஞ்சது ஒரே ஒரு அம்மா மூதாட்டி. அப்படியே அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க. அவங்கள்ட்ட போய் என்ன விஷயம்னு கேட்டோம்னா அவங்க சொன்னாங்களாம், சரி யூசுப் நபியினுடைய கபர் இருக்கிற இடம் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா அதை சொல்லணும்னா சும்மா சொல்லிடுவேன்னா, நான் ஒரு செய்தியை ஒரு தகவலை ஈஸியா சொல்லித்தர முடியுமா? அப்ப என்ன வேணும்னு கேட்டாங்களாம். நான் இதை சொல்லித்தரணும்னா மூசா நபி கூட நான் சொர்க்கத்தில் இருக்கணும், அதுக்கு அவர் உத்தரவாதத்துவம் தருவாரா? அவருக்கு அந்த வாக்குறுதி அவர் தருவாரா? அந்த கிழவி கேட்டது என்னது? நான் இந்த செய்தியை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கேட்கிற மூசா நபியோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், அதுக்கு வேண்டி அவர் துஆ செய்வாரா? சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்டு சரின்னு சொன்ன உடனே மூசா நபி துஆ செய்தார்கள். யூசுப் நபியினுடைய ஜனாசாவை அடையாளம் காட்டினாங்க, அதை கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணாங்க. இந்த வரலாறை சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு சின்ன விஷயம்தான்ப்பா, ஆனால் மூசா நபிட்ட அந்த மூதாட்டி கேட்டது அந்த விஷயத்துக்காக வேண்டி சொர்க்கத்தை கேட்டாங்க. நீ என்னப்பா ஒட்டகத்தையும் நாயையும் பொண்ணு, இதெல்லாம் சாதாரணமா கிடைக்கிற விஷயம் தானே. அப்ப அந்த சஹாபிக்கு அந்த கிராமவாசிக்கு அறிவுறுத்தினார்கள், எதை யாரிடத்தில் கேட்க வேண்டுமோ நல்லா விளங்கிக்கிடணும். எதை முதலமைச்சர்கிட்ட போய் என்ன கேட்கணுமோ அதை அவங்கள்ட்ட கேட்கணும், கலெக்டர்கிட்ட போய் என்ன கேட்கணுமோ அதை அவங்கள்ட்ட கேட்கணும், போலீஸ் ஆபீசர்கிட்ட போய் என்ன கேட்கணுமோ அதை அவங்கள்ட்ட கேட்கணும். சாதாரணமாக ஒரு பாமரன்ட்ட போய் என்ன கேட்கணுமோ அதை அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் என்கிற ஒரு அறிவை அந்த சஹாபிக்கு அறிவுறுத்தினார்கள் என்பது நபி வழி. இதை நம்ம செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். யாரு இந்த தகவலை கேட்டாலும் அவர் அறிவில்லாதவராக இருந்தாலும் அவருக்கு அது செய்து, அவர் செய்த உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் செய்து, அவர் அறியாமையில் இருந்தால் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது கடமை, கிண்டல் பண்றது இல்லை. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாம். ஒரு நபி வழி இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அப்படி வாரந்தோறும் ஒரு நபி வழிய இபாதத் ரீதியான விஷயங்களில் செயல்பாடுகளில் இருந்து இந்த சமூகத்தை விடுவித்து நடைமுறைக்கு கொண்டு வந்தால் எல்லாரையும் மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சுமூகமான ஒரு சுபிட்சமான வாழ்வு இந்த பூமியில் இருக்கும். அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. சகோதரன்